Taste the Daily. சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டம் பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை இடிக்க கணக்கெடுப்பு நடத்த வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை பராமரிக்காமல் விட்டுவிட்டு தற்போது கமிஷனுக்காக வீடுகளை இடிக்க நினைப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலுவிடம் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். விசாலாட்சி தோட்டத்துல நாங்கள் இத்தனை வருஷமா வசிக்கிறோம். எங்களுக்கு வீடு வந்து நல்லா இருக்கு. இப்போத்துக்கு நல்லா இருக்கிறத வந்து ஏதோ டேமேஜா இருக்குத சரி பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். அதை சரி பண்ணி கொடுக்காத இந்த ஆட்சி முடிகிற டைம்ல இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க. அங்கங்க இடிஞ்சு போய் கிடக்குது. அந்த வீட்டை இன்னும் சரிப்படுத்தல, அந்த இடத்த இன்னும் சரிப்படுத்தல. கடந்த அதிமுக அரசாங்கத்தில் இருக்கும்பொழுது கொடுக்கும்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான கோரிக்கை உங்களுது, நாங்கள் இதை பரிசீலிக்கிறோம் சொல்லிட்டு 2019 அன்னைக்கு அதிகாரிகள் போனாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த 4 ஆண்டு காலமாக எந்த விதமான வேலையும் செய்யாம இப்போ வந்து தேர்தல் வருவதற்கு ஒரு வருஷம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த அரசாங்கம் மக்களை மிரட்டுற மாதிரி வீடுகளை இடிப்போம், நீங்க வந்து தடுத்தாலும் பரவாயில்ல வீடுகளை இடிப்போம் சொல்லி அவர்களுடைய கட்சிக்காரர்களையும் அவர்களுக்கு ஆதரவானவர்களை கூட வைத்துக் கொண்டு மக்களிடையே ஒற்றுமையை சிதைத்து ஒற்றுமையை பிரித்து மக்கள் ஒன்றா இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அவர்கள் இங்கே போலீஸை வைத்து கணக்கெடுக்க வராங்க. நாங்கள் கணக்கெடுப்பதற்கு தடையாக இல்லை, 5 அடுக்கு கட்ட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை சமமாக எதெல்லாம் ஏத்துக்கணும் எதெல்லாம் ஏத்துக்க கூடாது முடியாதுன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான லெட்டர் கூட தான் நாங்கள் சொல்றோம். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருந்ததில்ல, கடைசி நேரத்தில் வந்து வீடு அடிச்சு காலி பண்ணி கூட எங்கே போன இடிப்போம் பள்ளி வைப்போம், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் இடிக்கிறீங்க சொல்லி எந்த வித நியாயம்? இது திட்டமிட்ட ஒரு திமுகவுடைய கமிஷன் பேசிக் அதை நான் சந்தேகிக்கிறோம். அது அப்படி நான் சந்தேகிக்கிறோம். இந்த ஆட்சி முடியினா கடைசி 1 ஆண்டுகள் எங்களுக்கு இவ்வளோ அவசரம் எதுக்கு? இவ்வளோ போலீஸை வச்சு எங்களை வந்து அச்சுறுத்தி உள்ள நுழைவுன்றதுக்கு உங்களுக்கு என்ன நோக்கம்? அதனால் இந்த ஆட்சி முடியட்டும், அடுத்த ஆட்சி புதுசாக வரட்டும், நாங்கள் தாராளமாக ஒத்துழைப்பு கொடுவோம், எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிட்டோம்.